சார் ஒரு 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. 5 வருஷம் தானா? எனக்கு 7 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஆமா, எம்பிஏ படிச்சிருக்கீங்க? இல்லைங்க, நான் யூஜி தான் முடிச்சிருக்கேன். யூஜி தானா? அப்ப கண்டிப்பா உங்களுக்கு வேலை கிடைக்காது. நான் காலேஜ்ல கோல்டு மெடலிஸ்ட். எனக்கு தான் அந்த வேலை கிடைக்கும். ஓகேங்க, ஆல் தி பெஸ்ட். மேனேஜர் போஸ்ட் இன்டர்வியூ இங்கே தான் நடக்குது. இங்க தான் நடக்குது. நீ எதுக்கு வந்திருக்க? நானும் அந்த இன்டர்வியூக்கு தான் வந்திருக்கேன். இவ்வளவு குண்டா இருக்க, நீ எல்லாம் எதுக்கு இந்த இன்டர்வியூ அட்டென்ட் பண்ற? ஏதாச்சும் காஃபி ஷாப், ஜவுளி கடன் போக வேண்டியது தானே? ஹலோ, இது 3 பேர் உட்கார்ற சீட்டு தான். ஆனா நீங்க உட்காந்தீங்கன்னா எங்களுக்கு இடம் பத்தாது. அந்த சேர்ல போய் உட்காருங்க. ஹலோ, உங்களுக்கு இப்போ என்னதான் பிரச்சனை? அவங்கள எதுக்கு நீங்கள் இன்சல்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க? நான் ஒன்றும் இன்சல்ட் பண்ணலையே. குண்டா இருக்கவங்கள குண்டா இருக்காங்கன்னு தானே சொல்ல முடியும். இந்த மாதிரி குண்டா இருக்கவங்களாம் எதுக்கு தான் இன்டர்வியூ வராங்கன்னே தெரியல. இவங்களெல்லாம் இன்டர்வியூவில் செலக்ட் ஆனாங்கன்னா இந்த கம்பெனிக்கு தான் லாஸ். இவங்களுக்குன்னு தனியாக சேர் தான் செய்யணும். சாரிங்க, இந்த இன்டர்வியூக்கு நான் வந்திருக்கக்கூடாது. இங்கே பாருங்க, அவங்கள பாடி ஷேமிங் பண்ணுறது உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? இது ரொம்ப ஒஸ்ட் பிஹேவியருங்க. உங்க 2 பேரையும் மேலே எம்டி கூப்பிட்டாங்க, வாங்க. ரெஸ்யூம் பார்த்தேன். உங்கள் 2 பேரில் அதிகமாக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறது கௌசல்யா தான். அதுவும் இல்லாமல் அவங்க தான் அதிகமாக படிச்சிருக்காங்க. எம்பிஏ கோல்டு மெடலிஸ்ட் வேற. ஆனால் இந்த வேலை பிரசாந்துக்கு தான். சார், என்ன சார் சொல்கிறீங்க? ஒரு நிமிஷம். ரஜிதா, கீழே நடந்தது எல்லாத்தையும் நான் சிசிடிவியில் பார்த்துட்டு தான் இருந்தேன். ஆக்சுவலாக உங்கள் இன்டர்வியூ கீழேயே முடிஞ்சிருச்சு. உங்களோட கேரக்டர் செக் பண்ணுறதுக்காக தான் அந்த இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணேன். நீங்கள் யாருங்க ஒருத்தங்களை பாடி ஷேம் பண்ணுறதுக்கு? நான் கூட தான் இப்போ ஒல்லியாக இருக்கேன். உங்களுக்கு நாளைக்கு நான் வேலை கொடுத்ததுக்கப்புறம் பின்னாடி போயிட்டு நான் ஒல்லியாக இருக்கேன்னு சொல்லி என்ன கிண்டல் பண்ணுவீங்களா? கௌசல்யா, உங்களுக்கு டேலண்ட் இருந்தால் மட்டும் பத்தாது, எல்லாத்தையும் ஈக்குவலாக பார்க்கணும். ஒருத்தவங்களோட உருவத்தை வச்சு ஜட்ஜ் பண்ணுறது, கலரை வச்சு ஜட்ஜ் பண்ணுறது, கேஸ்ட்டை வச்சு ஜட்ஜ் பண்ணுறது எல்லாமே ஈக்குவலி க்ரைம் தான். எங்கள் ஆஃபீஸில் உங்களை மாதிரி ஆட்கள்லாம் இடம் இல்லை. கிளம்பலாம். போங்க. கங்க்ராச்சுலேஷன் பிரசாந்த். தேங்க்யூ சார்.